ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான காட்டில் ஒரு சிங்கம் ஆற்றுல ஓடிட்டு இருந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு இருந்ததான். அதே மாதிரி ஆற்றுக்கு அக்கறையில் ஒரு கழுதையும் தண்ணி குடிச்சிட்டு இருந்ததான். அதை பார்த்துட்டு இருந்த சிங்கம் இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு இந்த கழுதையை அடித்து சாப்பிட்றலான்னு நினச்சிதான். தண்ணியை குடித்து முடிச்சுட்டு கழுதைக்கிட்ட போய் சாப்பிட்லான்னு நினைக்கும் பொழுது கழுதை சொன்னதான், காட்டு ராஜாவே, கொஞ்சம் பொறுங்க. என்ன உங்களுக்கு மதிய உணவாக கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த காட்டில் சக்தி வாய்ந்த விலங்குகள் எல்லாமே எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கண்களை மூடி கடவுளை வணங்கிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அதை தான் சொல்ல வந்தேன் காட்டு ராஜாவே அப்படின்னு கழுதை சொன்னிச்சான். அதுக்கு சிங்கம், நானும் சக்தி வாய்ந்த விலங்கு தானே அப்படின்னு சொல்லி அதுவும் கண்ணை மூடி கடவுளை வணங்க தொடங்கிச்சான். கழுதை இது தாண்டா தப்பிக்க சரியான நேரம்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுச்சான். கொஞ்ச நேரம் கழித்து சிங்கம் கண்ணு திறந்து பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லையா. ஒரு சின்ன விஷயந்தான், கொஞ்சம் நம்ம யோசித்து செஞ்சால் கழுதையை மாதிரி நாமளும் தப்பிச்சிட முடியும், நினச்சதை சாதிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு கழுதை பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவ்வளோதான், சின்ன ஸ்டோரி தான். புத்திசாலியான கழுதை, ஏமாந்து போன சிங்கம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு அனிமல்ஸ் பற்றின ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக சொல்கிறேன். குட்டீஸ் எல்லாருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய்.